போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டரானார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னும். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவி மரியா சாரை நிறைய சொல்லியிருக்கேன். புகழ், இது வந்து சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும். இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.